நான், என் ஒய்ஃபு, என் பையன் 3 பேரும் பஸ்ஸில் சென்னை டு பாண்டி ட்ராவல் பண்ணுறோம். மாதவரத்துலேருந்து பஸ் ஏறி ட்ராவல் பண்ணுறோம். நேற்று ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 6:30 கிளம்பணும். அது போய் சேர்கிறதுக்கே 11 ஆகிடுச்சு. ஏன்னா கரெக்டான டைமில் பாண்டிச்சேரி பஸ் அங்கே வரல. ஸோ நாங்கள் என்னது கடலூர் அந்த பக்கம் அந்த சைடு போகிற பஸ்ஸில் தான் ஏறணும். அது கொஞ்சம் எல்லா ஊர்லேயும் நின்று தான் போகும். லேட் ஆகிடுச்சு. இதில் என்ன ஆச்சுன்னா, என் ஒய்ஃபுக்கு வேறு அர்ஜென்ட்டாக யூரின் வந்துடுச்சு. நடுவில் ட்ராவல் டைமில் ஒரு 9:30 வேறு ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க. அந்த ஒரு ஹோட்டலில் நிறுத்துவாங்களா, அங்கே தான் நிறுத்தினாங்க. பார்த்த உடனே, என்னங்க இந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க, இங்கே ரெஸ்ட் ரூம் ரொம்ப மோசமாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது கேட்டோடனே என்ன சொல்லுறதுன்னு தெரியல. அவகிட்ட போகாதுன்னு சொல்லு, கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோன்னு இப்படி சொல்ல முடியும். அதுக்குன்னு இன்னும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வர முடியும்? இல்லை, ஆம்பளைங்கெல்லாம் ரோட்லேயே அடிக்கிறானுங்க, நாங்கள் ஈஸியாக போயிடுவோம். என்ன சொல்லுறதுன்னு தெரியல. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக ஆகிட்டேன். அவள் அப்படியே கொஞ்சம் நேரம் பல்ல கடிச்சிட்டு அப்படியே போயிட்டா. குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. போயிட்டு வரும்போது நீங்கள் போங்கன்னு சொன்னால், நான் மோஸ்ட்லி ஈவினிங்கும் நைட்டு தான் ட்ராவல் பண்ணுவோம். நைட்டு அப்படியே ஓரமாக அடிச்சிடுவேன். ஏன்னா பாத்ரூம்குள்ளே போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இது பகலாக இருக்கே, எல்லாம் அடிச்சுட்டு தான் இருந்தானுங்க ஆம்பளைங்க. நான் அப்படியே எனக்கு கொஞ்சம் எஸ்டேட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். சொன்ன மாதிரி ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. உள்ளே நாயெல்லாம் படுத்துருக்கு. பாத்ரூம் போயிட்டு வர கை கழுவ தண்ணியில் ஏன் டேப்பே இல்லை அங்கே, அந்தளவுக்கு இருக்குது. வாட்டர் பாட்டில் வாங்கி தான் கை கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. அவள் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு தோணுன ஒரே விஷயம் என்னென்னா, நான் பிறந்ததுலேருந்து என் சொந்த ஊருக்கு போகும்போது எல்லாமே கவர்மெண்ட் பஸ்லாம் போவேன். எங்கள் அப்பா அம்மா பெரியம்மா எல்லாரோடைய ஃபேமிலியாக தான் போவேன். அப்போ அவங்களும் இதே சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க சொல்லலைன்னு சொன்னதே இல்லை எனக்கு. ஏன்னா சில விஷயம் பேரண்ட்ஸு, அப்பா அம்மாவோ யாரும் பையன்கிட்டலாம் இதெல்லாம் ஷேர், மேபி எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம். எனக்கு என் ஒய்ஃப் நல்லா என்கிட்ட இதை ஷேர் பண்ணும்போது தான், என்னடா எங்கள் அப்பா தலைமுறையும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டாங்க, இப்போ என் தலைமுறையும் இதே மாதிரி தான் கஷ்டப்படுது. காசை கொடுத்து தான் பஸ்ஸில் போகிறோம். இப்போ நான் ஒரு நல்ல டாய்லெட் நான் 100 ரூபா கூட கொடுக்க தயாராக இருக்கேன். ஒரு நல்ல சுத்தமான டாய்லெட் இருக்கா என் குடும்பத்துக்குன்னா? இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் பஸ்லாம் போகிறேன், நடுவில் நிற்க வைக்க என்ன இது நான் என்னோடய ஃபேமிலி, என் ஒய்ஃபுக்கான சொல்யூஷன் இல்லை. இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ இதோட லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க எல்லாமே லேடிஸ் இந்த கஷ்டம் தானே பட்டுட்ருப்பாங்க. ஏன்னா சில விஷயம் எனக்கு இந்த விஷயம் டக்குன்னு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா கூட போகும்போது கூட எனக்கு அது தோணலை. லேடிஸ்லாம் போவாங்க வருவாங்க, பட் கொஞ்சம் அந்த டைமில் என்னால் எந்த சொல்யூஷனும் அவளுக்கு கொடுக்க முடியலன்னு தான் ஆயிடுச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் ரீசெண்டாக தான் கார் வாங்கினேன். பாப்பாலாம் பிறந்த பிறகு தான். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காரில் தான் போயிட்டு வந்தோம். சரி, பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு, இப்போ பஸ்ஸில் போகும்போது ஸ்ட்ரகிளாக இருக்குது. இதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே காரு அது மாதிரியா வாங்கிட்டு போக முடியும்? ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அவங்க வீட்டில் யாராச்சும் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்னு கேட்டாலே நான் என்ன பண்ணுவேன், நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து நிறுத்தி அங்கே அவங்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ண வைப்பேன். கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி எனக்கு கொடுக்குற கம்ஃபர்ட் கூட நம்ம கவர்மெண்ட் தரலையேன்னு நினைக்கும் போது தான் கோபமாகவும் வருது, கஷ்டமாகவும் வருது. ஏன்னா எவ்வளோ இம்பேக்ட் ஆகிறாங்க இது. ஏன்னா நம்ம ஊரில் காசை கொடுத்தா கூட ஒரு நல்ல சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கும் போது தான், என்னடா இது கோராவே ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். இங்கே எவனுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் சரி. நான் என்னை பார்த்துக்கணும், நான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. இங்கே நல்ல லீடர் வருவாங்க, நல்ல கவர்மெண்ட் வரும், நல்லது வரும். சில அடிப்படை தேவையே இங்கே கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. அது சொல்கிறேனே, எல்லாருமே நம்மளுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும், அதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி எல்லாரும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு ஒன்று சொல்கிறான். ஒரு கட்சி என்ன சொல்லுது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸு.
இன்னொரு கட்சி பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் எங்கே சென்னை டு கன்னியாகுமரி எங்கே போனாலும் நான் ஃப்ரீ பஸ் கொடுக்குறேங்கப்பா. என் அம்மாவையோ என் பொண்ணையோ என் அக்காவையோ தங்கச்சியோ என் குடும்பத்துக்கு லேடிஸு நீங்கள் ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்க வேணாம், அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம். காசு கொடுத்து கூட அவங்க போக தயாராக தான் இருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூமை ஃபஸ்ட்டு கட்டி கொடுங்கடான்னா அது முடியலையே, ஃப்ரீயாக கேட்குறேன், காசு கூட வாங்கிக்கோங்க. என்னன்னு தெரில. நான் தான் முடிவு பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அந்த பஸ்லாம் லேடிஸ்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் என்ன இது வந்து நான் என்ன பார்த்துக்கிறேன், பட் எவ்வளோ லேடிஸு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுவும் இன்னும் ஒருத்தர் இது என்ன சும்மா இந்த நடக்குது அப்படின்னு இல்லைல்ல, 365 நாளுமே தலைமுறையாக நான் எனக்கு தெரிஞ்சு 90ஸ்லேருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே ஊருக்கு பஸ் கவர்மெண்ட் பஸ் தான் வரல. கோயம்பேட்டிலேருந்து ஃபஸ்ட்லாம் கோயம்பேடு வர்றதுக்கு முன்னாடி பாரிஸ் தான் வந்து பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு. எனக்கு அதுக்கு நான் பாரிஸில் போய் பஸ் எடுப்போம், அதுக்கப்புறமா கோயம்பேட்டில் போய் எடுத்தோம். இப்போ கேளம்பாக்கமும் வந்து மாதவரமும் வந்துருச்சு. தலைமுறையாக இதே மாதிரி தான் எல்லோரும் டெய்லி போயிட்டு தான் இருக்காங்க. இந்த கஷ்டம் லேடிஸ்க்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை யாராச்சும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக யோசிங்க. லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், தேவையான விஷயத்த பேசுங்க, தேவையான விஷயத்த பற்றி யோசிங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு மாறணுன்னா எல்லாருமே சேர்ந்து பேசினா தான் மாறும். இல்லைன்னா நமக்கு என்னென்னு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் மாறாது. அவங்கவுங்க பார்த்துக்கணும். நான் என் ஃபேமிலியை பார்த்துப்பேன். அதால் பட் மற்ற லேடிஸை நினைக்கும் போது எனக்கு கோபமாகவும் வருது, கஷ்டமாகவும் வருது. என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது தான்.